மேல்கோட்டில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயில். மேல்கோட்டில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயிலில் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீ யோக நரசிம்மரின் மிக அழகான விக்கிரகம் உள்ளது. இந்த விக்கிரகம் நரசிம்மரால் தனது அசுர தந்தையான இரண்யகசிபிடம் இருந்து மீட்கப்பட்ட பக்த பிரகலாதரால் பிரதிட்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றன. ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாருடனான நெருங்கிய உறவின் காரணமாக ஸ்ரீ வைணவர்களால் நன்கு மதிக்கப்படும் ஒரு முக்கியமான அபிமான ஸ்தலமாக இந்த மேல்கோட் உள்ளது. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா ஸ்ரீரங்கத்திலிருந்து தொலைவில் இருக்க வேண்டியிருந்த போது ஸ்ரீ வைணவ மதத்தை பரப்புவதற்காக இங்கு 12 ஆண்டுகள் வசித்து வந்தார். ஸ்ரீ வைணவர்களிடையே மேல்கோட் திருநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இது ஸ்ரீரங்கம், திருமலை மற்றும் காஞ்சிபுரம் தவிர தென்னிந்தியாவில் உள்ள ஸ்ரீ வைணவத்தின் 4 புனித மையங்களில் ஒன்றாகும். இங்கு நரசிம்மர் யோக பட்டத்துடன் அமர்ந்த நிலையில் உள்ளார். தினமும் நடைபெறும் வழக்கமான பூஜைகளுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நரசிம்ம ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாட இந்த கோயில்ல சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்படுகின்றன. மேல்கோட்டில் உள்ள யோக நரசிம்மர் கோயில் அசாதாரண கட்டமைப்பு வடிவமைப்பு கொண்டுள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த கோயில் மைசூர் உடையார் மன்னர்கள் மற்றும் இன்னும் சில ஆட்சியாளர்கள் இறைவனின் வழிபாட்டிற்காக கோயிலின் உபகரணங்களுக்கு பங்களித்துள்ளனர். இந்த கோயிலில் யாதவகிரி அல்லது எதுகிரி பாறை என்று அழைக்கப்படும் ஒரு பாறை மலையில் அமைந்துள்ளன. காவிரி பள்ளத்தாக்கை கண்டும் காணாத கடல் மட்டத்திலிருந்து 1777 மீட்டர் உயரத்தில் லகுகுருகாக மோட்டார் வாகனங்கள் மூலம் பாதியிலே அடையக்கூடிய சுமார் 300 செங்குத்தான படிகளை கொண்டுள்ளன. பண்டைய கோயில் அதன் கட்டிடக்கலை, மகத்துவம், அமைதியான சூழல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக பக்தர்களை கவர்கின்றன. மலையின் உயரத்தில் அமைந்துள்ள கோயிலுக்கு இட்டு செல்லும் சுமார் 300 படிகள் உள்ளன. தூண்களில் உள்ள விரிவான வேலைப்பாடுகள் மற்றும் கோயிலின் முழு அமைப்பும் முந்தைய காலத்தின் கட்டிடக்கலையின் நேர்த்தியின் முன்னோட்டத்தை வழங்குகின்றன. கோயில் கோபுரம் அதன் உயரத்தின் காரணமாக தூரத்திலிருந்தே பார்க்கும்போது தெளிவாக தெரிகின்றன. இருப்பினும் கூர்ந்து கவனித்தால் கலைஞர்களின் சிக்கலான வேலையின் முழு சிறப்பையும் காணலாம். இத்தகைய சிறப்புமிக்க கோயிலுக்கு சென்று நாமும் யோக நரசிம்மரின் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.